வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அவரைக்காவும் கடலை பருப்பு வச்சு சாதத்துக்கு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 கைப்பிடி கடலை பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றிட்டு 2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ நல்லா ஊறிடுச்சு. தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஜாரில் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். 2 வரமிளகாய், ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். இதை இட்லி பாட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆறின பிறகு உதுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம். இதில் 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். 2 வரமிளகாய் சேர்த்துடலாம். 15 போல் சின்ன வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ போல் அவரைக்காவை கழுவிட்டு நைஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துடலாம். 1 நிமிஷம் போல் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். அவரைக்காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அவரைக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவரைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சிட்டு மூடி போட்டு மூடிடலாம். வேகட்டும். அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு. நடுவில் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு உதுத்து வச்சுருக்கதை சேர்த்துடலாம். கலந்து விட்டுறலாம். இது கூட கடைசியாக தேங்காய் துருவல் கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட அவரைக்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.